கிறிஸ்தவங்க பொதுவாக மற்ற எல்லாரையும் பற்றி பேசுவாங்க. அவன் சரியில்லை, இவன் பாவம் பண்ணுறான், சினிமா உலகம் கெட்டு போச்சு, ஆபாசம் பெருகிடுச்சு, அந்த பொண்ணு இவனோட ஓடி போயிட்டா, அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப பரிசுத்தவான்களாக காட்டிக்கிட்டு எல்லாரையும் நியாயம் தீர்ப்பாங்க. அவங்களுடைய கடவுள் அதுக்காகவே அவங்கள நியமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பைபிளே எப்படி சொல்லுது, அந்த வசனத்தை பாருங்களேன். தெரியல, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இதை பவுல் அப்படிங்கிறவர் கிறிஸ்தவங்களுக்கு எழுதியிருக்கார் பைபிளில். இதை எதுக்கு எழுதியிருக்கிறாருன்னா, கிறிஸ்தவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வழக்குகள் இருந்துச்சுன்னா அவங்க வேறு யார்ட்டையும் போகக்கூடாது, அதை தீர்த்து வைக்க சொல்லி. அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அதை இன்றைக்கி கிறிஸ்தவங்க யாரும் பின்பற்றுறது இல்லை. ஏன்னா பைபிளில் இருக்கிறதையும் கடைப்பிடிக்க முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். அது இருக்கட்டும். ஆனால் இந்த வசனத்தில் பவுல் அதை தான் சொல்கிறார். கிறிஸ்தவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அவங்களே அதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும்போது நீங்கள் தான் உலகத்தை நியாயம் தீர்க்கணுங்கிறார். உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க, அதாவது கிறிஸ்தவங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணணும், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கணும். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் தப்பு பண்ணிட்டா, அவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும், அப்படிலாம் மற்றவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறது கிறிஸ்தவங்களுடைய உரிமைங்கிறார். பைபிள் இப்படி சொல்லுது. அதனால் இவங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பற்றி பேசுவாங்க. அவன் பாவம் பண்ணுறான், இவன் பாவம் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க செய்கிற பாவங்களை யாராவது சுட்டி காட்டினா உடனே அவங்க மேலே இவங்க பாய்வாங்க. கிறிஸ்தவங்க மற்ற எல்லாரையும் பற்றி இவங்க நியாயம் தீர்த்து பேசுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் நரகத்துக்கு போயிடுவான், இவன் அக்கிரமம் பண்ணுறான், இவனுக்கு இப்படி தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஏதாவது பாவம் பண்ணாங்கன்னா யார் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அவங்க தங்களை நல்லவங்களை காட்டிக்கிட்டு சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய சேட்டை. அதை பற்றி யாராவது சுட்டி காட்டினா உடனே நீ யார் எங்களை கேட்குறதுக்கு? கிறிஸ்தவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, அவங்களுடைய பைபிளை இந்த மிரட்டலை கொடுக்குது. அதாவது கிறிஸ்தவங்க என்ன அநியாயம் பண்ணாலும் வேறு யாரும் அதை சுட்டி காட்டி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் பைபிளில் இருக்குது. இதனால தான் கிறிஸ்தவங்க மற்றவங்க பண்ணுற தப்பையெல்லாம் சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாலும், என்ன தப்பு பண்ணாலும் நாம் கேட்கக்கூடாதான். இப்போ நான் திரையில் 2 கமெண்ட்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நம்முடைய சேனலில் கிறிஸ்தவங்க எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ். இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். இது பைபிளில் இருக்கிற ஒரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இதை காட்டி இவர் எனக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள். கீழே லெனின் அவர்களை மனம் திரும்புங்கள். நான் மனம் திரும்பணுமா? ஏன் மனம் திரும்பணும்னா, நான் கிறிஸ்தவங்க செய்கிற தப்பையெல்லாம் சுட்டி காட்டி பேசுகிறேன் வீடியோவில். அவங்க எப்படி பொய் சொல்லி ஏமாற்றி மதமாற்றம் பண்ணுறாங்க மற்றவங்கள. இயேசு கிறிஸ்து உங்கள் நோய்களை தீர்ப்பார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார்ன்றாங்க. பொய் சாட்சிகள் எல்லாம் செட்டப் பண்ணுறாங்க. இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்கிறாருன்னு சொல்லி பொய் சொல்ல வைக்கிறாங்க மேடையில். இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன்ல. இதனால இவர் எனக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்குறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இவங்களை கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாராம். அதனால் இவங்க மேலே நாம் குற்றம் சாட்டக்கூடாது. ஏன் குற்றம் சாட்டக்கூடாது? தேவனை அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தேவனை அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அதனால் என்கிட்ட சொல்கிறார் மனம் திரும்புங்க அப்படின்னு. மனம் திரும்புங்கன்னா நான் ஏதோ பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லலை. இவங்க பண்ணுற தப்பையெல்லாம் நான் சுட்டி காட்டுறேன்ல, அதை நிறுத்தணுமா? அதுக்கு தான் சொல்கிறார் லெனின் அவர்களை மனம் திரும்புங்கள். இன்னொரு கிறிஸ்தவர் எனக்கு என்ன மிரட்டல் கொடுத்துருக்கார் பாருங்கள் திரையில். இவரும் அதே வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை. அதன் அடிப்படையில் சொல்கிறார், நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர், பாவிகளை நீதிமான்கள் ஆக்குகிற கர்த்தர் கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலே பாவம் நீங்குகிறது. அதாவது அவர்கள் அவரை விசுவாசித்தார்கள், அதை அவர்களுக்கு அவர் நீதியாக எண்ணுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட மக்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? இவர் அதை தான் சொல்கிறார் பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்ட மக்களை, அதாவது கிறிஸ்தவங்களை குற்றம் சாட்டுறது யார்? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு கடவுள் கேட்குறாரு. பைபிள் இப்படி சொல்லுது. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்குறதுக்கு நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லி பைபிள் கேட்குது. நல்லா கவனிங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு. கிறிஸ்தவங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அதனால் யாரும் அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு இந்த பைபிள் வசனம் சொல்லலை. என்ன சொல்லுது? அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்குறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குது. நீ யார்? கடவுள் அவங்கள மன்னிக்கிறார். அவங்க என்ன பாவம் பண்ணாலும், கிறிஸ்தவங்க என்ன அநியாயம் பண்ணாலும் அவங்களுடைய கடவுள் அவங்கள மன்னிச்சிடுறார். அதனால் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கேட்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ இவங்க மற்றவங்களை ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க, என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க.
அவங்கள யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ணுற எல்லா பாவத்தையும் அவங்க கடவுள் மன்னிக்கிறாரா. இப்படி பைபிளே சொல்லுதுங்க. அப்போ இது எவ்வளவு அக்கிரமமான ஒரு மதம்னு பாருங்கள். இதனால தான் கிறிஸ்தவங்க எல்லாரும் மற்றவங்க செய்கிற தப்பையெல்லாம் சுட்டி காட்டி அவன் பாவி, இவன் நரகத்துக்கு போயிடுவான், இவனுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா பைபிள் அதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நியாயம் தீர்க்கலாம், ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா உலகத்தில் இருக்கிற யாரும் அதை பற்றி பேசவே கூடாது. பேசுனா அப்படி பேசுகிறவன் பிசாசான். கிறிஸ்தவங்க பண்ணுற அநியாயத்தெல்லாம் யாராவது சுட்டி காட்டி பேசுனா அப்படி பேசுகிறவன் சாத்தான். இப்படி இவங்க மதம் இவங்களுக்கு போதிச்சு இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனநிலையை கொடுத்துருக்கு. இவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணுவாங்க, இவங்களை யாரும் ஒன்றும் கேட்கக்கூடாது. ஆனால் அடுத்தவன் பண்ணுற தப்பையெல்லாம் இவங்க பேசுவாங்க. இதுதான் கிறிஸ்தவம்.